வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பொங்கல் வைத்த பிரதமர் நரேந்திர மோடி. 30 दिन माकन्नम पोंगल के रूप में इसे मनाया जाता है. भाव यही है कि जिस तरह से பசுமாட்டிற்கு பூஜை செய்தும் வழிபட்டார். खुशी रहे, इसीलिए कृषि से संबंधित तमाम जो अहम कारक हैं उनको भी धन्यवाद देने का ये अहम. தமிழில் பொங்கல் வாழ்த்து கூறிய பிரதமர் நரேந்திர மோடி. फसल को भगवान के चरणों में इनिय पोंगल नल्ला अड़तुक्कल ஒற்றுமைக்கான திருவிழா என புகழாரம். तमिलनाडु के தலைமை காவலர் சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் உட்பட 3184 பேருக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிப்பு. தீயணைப்புத் துறையில் 119 பேருக்கும் சிறைத்துறையில் 59 பேருக்கும் முதலமைச்சரின் சிறப்பு பணி பதக்கங்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தை இணைக்க ஆகாய நடைபாதை 5900 சதுர கிலோமீட்டர் நிலத்தை கையகப்படுத்த அறிவிப்பு வெளியிட்டார் செங்கல்பட்டு ஆட்சியர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் மல்லிகை 1 கிலோ 3000 ரூபாய்க்கு விற்பனை. தருமபுரியில் 2000 ரூபாயை தொட்டது. ₹1000 ரொக்கத்துடன் பொங்கல் பரிசுத் தொகை பெற இன்றே கடைசி நாள். 90 விழுக்காடு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். நாளை பொங்கலையொட்டி கோயம்பேட்டில் குவித்து வைக்கப்பட்டுள்ள கரும்புகள். மல்லிகைப்பூ கிலோ 1500 ரூபாய்க்கும் மஞ்சள் இஞ்சி கொத்து 100 ரூபாய் வரையும் விற்பனை. பொங்கல் பண்டிகையையொட்டி இயக்கப்பட்ட பேருந்துகளில் இதுவரை 4,34,308 பேர் பயணம். வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் என இதுவரை 7,474 பேருந்துகள் இயக்கம். விருத்தாச்சலத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற மாடுகளுக்கான அலங்கார பொருட்கள் விற்பனை. மணிகள், வண்ண கயிறுகள், மஞ்சள், குங்குமம் போன்ற பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் மாட்டின் உரிமையாளர்கள். பனிமூட்டத்தால் தவித்த சென்னை மாநகரம். எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். சென்னை விமான நிலையத்தை சூழ்ந்த புகை மண்டலத்தால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக பாதிக்கப்பட்ட விமான சேவை. ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதியடைந்த நிலையில் சேவை சீரானது. The Met Department is saying that they expect it to remain like this for the next hour and a half again. So we are expecting that after 1 hour we'll get another update. So nothing much we can do from our side. If any changes, anything that you think we can do for you all, please let us know. But as of now, an hour. சீர்காழி புறவழிச்சாலையில் பனிமூட்டத்தால் விபத்திற்குள்ளான சொகுசு பேருந்து. திருத்தணி அருகே பனிமூட்டத்தால் மோதிக்கொண்ட இருசக்கர வாகனங்கள். அசாமில் கொண்டாடப்பட்ட மாக் பிஹு திருவிழா. கவுகாத்தி அருகே டிமோரியாவில் மீன்பிடித்து கொண்டாடிய மக்கள்.
மோசமான வானிலை காரணமாக மணிப்பூருக்கு தாமதமாக புறப்பட்டுச் சென்ற ராகுல் பயணித்த விமானம். ஜோதிமணி உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் உடன் பயணிக்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். மேளம் கொட்டி பொங்கல் பண்டிகையை வரவேற்ற சிறுவர்கள். ஆந்திராவில் தனது குடும்பத்தினருடன் போகி கொண்டாடிய அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஜனசேனா கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகளை போகி கொளுத்துவது போல எரித்து தள்ள வேண்டும் என பேட்டி. ஏஜிடிஎம்எஸ் எம்ஜிஆர் ரயில் நிலையம் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை சீரானது. தொழில்நுட்ப கோளாறால் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சேவைகள் தொடக்கம். திருச்சி சட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டியலின மாணவருக்கு குளிர்பானத்தில் சிறுநீர் கலந்து கொடுக்கப்பட்டதாக புகார். மூவர் குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் புகாரை மாணவர் வாபஸ் பெற்றதாக தகவல். தலைமை காவலர் சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் உட்பட 3184 பேருக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தலைமை காவலர் சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் உட்பட 3184 பேருக்கான முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தீயணைப்புத் துறையில் 119 பேருக்கும் சிறைத்துறையில் 59 பேருக்கும் முதலமைச்சர் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தலைமை காவலர்கள் சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் என 3184 பேருக்கு முதலமைச்சர் காவலர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. போகி பண்டிகையை ஒட்டி பழைய பொருட்களை தீயிட்டு எரித்ததால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் காற்று மாசு தர குறியீடு மோசமான அளவில் இருந்தது. போகி பண்டிகை கொண்டாட்டத்திற்காக பொதுமக்கள் அதிகாலையில் பழைய பொருட்களை எரித்ததால் சென்னையில் காற்று மாசு அதிகரித்துள்ளது. காற்று மாசு சராசரியாக 100 என்ற அளவில் இருக்க வேண்டிய நிலையில் ஒரு சில இடங்களில் விடியற் காலையிலேயே 400ஐ கடந்தது. குறிப்பாக ராயபுரத்தில் காற்று மாசு தர குறியீடு 492 என்ற அளவில் இருந்தது. INTUC நகரில் 460, முத்தமிழ் நகரில் 387, கொரட்டூரில் 381, அந்தோணி பிள்ளை நகரில் 375, கொடுங்கையூரில் 362, பெருங்குடியில் 351 என்ற அளவில் காற்று மாசு மிக மோசமாக பதிவாகியிருந்தது. துரைப்பாக்கம், வேளச்சேரி, கிண்டி, கத்திப்பாரா, அசோக் நகர், திருவல்லிக்கேணி, அடையாறு, எண்ணூர் போன்ற பகுதிகளிலும் காற்று மாசின் அளவு அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு பிறகு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி. ராஜா தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இதுகுறித்து பேட்டியளித்த டி. ராஜா மொத்தமுள்ள 12 கட்சிகளில் 10 கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்றதாக கூறினார். மேலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் who was attending the meeting, he informed after Pongal that will be done in Tamil Nadu. Other states also will have to follow. இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்து பேசினார். அப்போது மூத்த தலைவர் ராகுல் காந்தி உடன் இருந்தார். தமிழ்நாட்டின் வெள்ள பாதிப்புக்கு வரும் 27ஆம் தேதிக்கு முன்பாக நிவாரண நிதி வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளதாக மக்களவை திமுக குழு தலைவர் TR பாலு தெரிவித்துள்ளார். திமுக MP TR பாலு தலைமையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, காங்கிரஸ் MP ஜெயக்குமார்,
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன், விசிக எம்பி ரவிக்குமார் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட எம்பிக்கள் குழு டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தனர். அப்போது வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியவர்கள் 37,907 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த கடிதத்தையும் கொடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி டிஆர் பாலு, வெள்ள பாதிப்பை ஆய்வு நடத்திய மத்திய குழு வரும் 21ஆம் தேதி அறிக்கையை சமர்ப்பிக்கும் எனவும் 27ஆம் தேதிக்குள் நிதி வழங்கப்படும் எனவும் அமித்ஷா உறுதியளித்ததாக குறிப்பிட்டார். நிதித்துறை, விவசாயத்துறை, உள்துறை இதெல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பேசணும். பேசி முடிவெடுத்த பிறகு 27ஆம் தேதிக்குள்ள அந்த நிதி எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து விடுகிறேன் என்று அவர்கள் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கவில்லை எனவும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளது என்பதை உணர்ந்திருக்கிறோம் எனவும் அமித்ஷா கூறியதாக டிஆர் பாலு தெரிவித்தார்.